नमस्ते। हिंदी कहानी के विकास पर हिंदी कதையோட विकासனா grown up வளர்ச்சியை பற்றி निबंध लिखकर ஒரு எஸ்ஸே மாதிரி எழுதுங்க। बाबू जयशंकर प्रसाद के स्थान को निर्धारित कीजिए। ஸ்ரீ ஜெய்சங்கர பிரசாத் அவர்களுடைய பாபு ஜெய்சங்கர பிரசாத் அவர்களுடைய ஸ்தான் இடம் என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க। आमुख मेन हिंदी गद्य साहित्य क्षेत्र में हिंदी प्रोस लिटर इलक्य उलगत्तुल कथा साहित्य का रूप बहुत प्रसिद्ध है। इंद कதை लिटरेचरங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது। अंग्रेजी में इसे शॉर्ट स्टोरी कहते हैं। ஆங்கிலத்தில் இதை ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லுவோம்। बंगाल में गल्फ और हिंदी में कहानी नाम से एक पद्य रूप प्रसिद्ध है। இதில் வந்து ஆங்கிலத்தில் ஷார்ட் ஸ்டோரி சொல்லுவோம், பெங்காலில் வந்து கல்ஃப்னு சொல்லுவோம், அது ஹிந்தியுமே கஹானி அப்படிங்கிற பேரில் வந்துட்டு எகு கத்திய இந்த ப்ரோஸ் வந்துட்டு ரொம்ப பிரசித்தினா ஃபேமஸ் ஆனது। இசே ஹம் சோட்டி கஹானியா ஆர் லகு கதா பி कहते हैं। இதை வந்து நம்ம ஸ்மால் ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி லகு கதா ஒரு சின்ன பகுதி அப்படின்னு சொல்லுவோம்। मनुष्य में प्राचीन काल से ही आंतरिक भागों को सुनने और सुनाने की प्रवृत्ति रहती है। प्राचीन काल பழைய காலத்தோட கால் சேஹி பழைய காலத்தில் உள்பாகமே உள்ள கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா சுன்னே ஆறு சுனானே சுன்னே அப்படின்னா கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் பிரவருத்தி रहती है, அந்த பழக்கம் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு நம்மளுக்குள்ள। इसी प्रवृत्ति ने ही कहानी को इसी प्रवृत्ति ने ही இந்த பழக்கம்தான் வந்து கதைக்கு ஜென்மம் கதை பிறப்பதற்கு ஒரு மூல காரணமாக இருந்திருக்கு। கேட்குறதும் சொல்கிறதும் இந்த ரெண்டு இதுதான் வந்து கதை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு। ஹிந்தி கஹானி சாகித்ய கா விகாஸ் ஹிந்தி கதை சாகித்யோட விகாஸ் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம்। हिंदी कहानी साहित्य का विकास हम हिंदी कहानी के विकास को 3 कालों में विभक्त करते हैं। 3 காலங்களாக இதை நம்ம பிரிக்கலாம்। यथा प्रमुख विकास काल फर्स्ट डेवलपमेंट, द्वितीय विकास काल सेकेंड विकास काल, आधुनिक काल இப்போ नवडेस அப்படின்னு சொல்லுவாங்க। प्रथम विकास काल फर्स्ट कालिல் வந்துட்டு सन 1800 से 1915 तक இந்த நூற்றாண்டில் இந்த இது வந்திருக்கு। हिंदी में कहानी का आरंभ रूप बृहत कथा आदि में मिलता है। இது இந்த கதை இதிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க। बृहत कथा அப்படின்னு சொல்கிறாங்க, இதிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்ட்டு। ஸோ மேது இதெல்லாம் வேண்டாம்। प्रथम विकास काल सन 1800 से 1915 तक இந்த நூற்றாண்டுக்கு இடையில் நடந்திருக்கு। हिंदी में कहानी का आरंभ रूप हिंदीல கதையோட ஸ்டார்டிங் ரூப் எப்படின்னா बृहत कथा आदि में मिलते हैं। बृहत कथा அப்படிங்கிற அந்த தொடக்கத்தில் போய் பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க। रानी केतकी की कहानियाँ ही हिंदी की सर्वप्रथम कहानी मानी जाती है। रानी केतकी அப்படிங்கிறவங்களோட கதை தான் வந்துட்டு ஹிந்தியில் சர்வப்பிரதம் ஃபஸ்ட் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க। இசே இன்ஷா அல்லாஹ் கான் ने लिखा है। இதை வந்து அவர் எழுதியிருக்காரு। 1807 में इसका प्रकाशन हुआ। 1807 வந்து இதை பிரகாஷன்னா பப்ளிஷ் हुआ அப்படின்னு சொல்கிறாங்க। ராஜா विश्व प्रसाद सितारे हिंदू ने 1856 में राजा बोझ का सपना नामक कहानी लिखी। இது வந்து கதையோட பேர்। அந்த கதையை போஜ் கா சப்னா அப்படிங்கிற கதையை எழுதியிருக்காங்க। एक काल्पनिक कहानी है। இது வந்து ஒரு கற்பனையான கதை। 1858 में बारदेदु हरिश्चंद्र ने एक अद्भुत अपूर्व स्वप्न नामक एक
ஹஸ்ய பிரதான கஹானி லிக்கி, ஒரு சிரிப்பூட்டும் வகையில் ஒரு அழகான கதையை எழுதியிருக்காரு. இசே யுக்குமே நிமன் லிக்கித் மௌகிக் கஹானியா லிக்கி கை ஹே. இதே காலகட்டத்தில் நூற்றாண்டில் இன்னும் மூலக்கதைகளை வச்சு இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அவங்க பேரை கீழே பார்க்கலாம். ஒரு 7 பேர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரச்சனாக்கார் கஹானியா, படைப்பாளிகளும் அவங்க படைத்த புத்தகங்களும். ராமச்சந்திர சுக்கல் அப்படிங்கிறவர் 11 வருஷக்கா சமை அப்படிங்கிற கதையை எழுதியிருக்காரு. பகவான் தாஸ் அப்படிங்கிறவர் பிளேக் கி சுடைல் அப்படிங்கிற கதை எழுதியிருக்காங்க. பங்க மகிழா அப்படிங்கிறவங்க துல்ஹாரி பாய் அப்படிங்கிற கதையை எழுதியிருக்காங்க. ஜெய்சங்கர பிரசாந்த் கிரஹாம் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. கிஷோரி லால் கோஸ்வாமி அப்படிங்கிறவங்க இந்துமதி குல்பஹார் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. சந்திரதர் சர்மா குல்ஹேரிங்கிறவங்க அவர் உஸ்னே கஹாத்தா அப்படிங்கிற ஸ்டோரி எழுதியிருக்காங்க. விஸ்வம்பரநாத் சர்மா கௌஷிக் அப்படிங்கிறவங்க ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற ஸ்டோரியை எழுதியிருக்காங்க. விருத்திய விகாஸ் கால் செகண்ட் காலத்தில் சன் 1915 1936 வரை இந்த காலங்கள். இசே பிரேமச்சந்திர யுக் பி மான் சக்தே ஹே. இதை பிரேமச்சந்திரோட யுகம் அப்படின்னு சொல்லலாம். இஸ் யுகுக்கே பிரமுக கஹானிக்கார் ஹே ஸ்ரீ பிரேமச்சந்திர. இந்த யுகத்தில் பிரமுக கஹானி, முதன்மை கஹானிக்கார், கதை படைப்பாளர் யாருன்னு பார்த்தா பிரேமச்சந்திரஜி அவர்களை சொல்லலாம். उनके 300 से अधिक कहानियाँ लिखी. उन्होंने அவர் 300க்கும் மேற்பட்ட கஹானியா எழுதியிருக்கார். मानसरोवर नामक 8 भागों में उनकी कहानियाँ सुरक्षित है. मानसरोवर அப்படிங்கிற டைட்டிலில் 8 பாகமே 8 பகுதிகளாக அவருடைய கதைகளை சுரக்ஷித்னா ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. उन्होंने आदर्श मुख यथार्थवाद का पालन करके ஐடியல் ஓரியன்ட், ஐடியல்னால் ரொம்பவும் கல்ச்சர்லாம் பழக்க வழக்கங்களெல்லாம் நஷ்டம் பண்ணாமல் யதார்த்தமாக ரியாலிட்டியாக அதை பங்கு பண்ணாமல் ரொம்ப நேச்சுரலாக கதை எழுதுறதுல ஒரு கெட்டிக்கார். பாலன் கருக்கே கஹானியா லிக்கி, அதை ஃபாலோ பண்ணி அந்த கதைகளை நம்ம கல்ச்சரை கெட்டு போகாமல் அதே சமயத்தில் ரியாலிட்டி குறையாமல் நல்ல கதைகளை கொடுப்பார். உன்கி ஷைலிக்கு அப்பனாக்கர், அவருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணி நயே கஹானிக்காரோனே கஹானியா லிக்கி, புதிய கதை அமைப்பாளர்கள் அதை ஃபாலோ பண்ணி நிறைய கதைகளை எழுதினாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையே அவங்கள யார் யார் அவரை ஃபாலோ பண்ணி ஃபேமஸ் ஆனவங்கன்னு பார்க்கலாம். ரச்சனாக்கர் ரச்சனாக்கர் பிரமுக் ஹே. சுதர்ஷன் ஒன்று சுதர்ஷன், பத்மலால், பன்னாலால் பக்ஷி, சிவபூஜன் சஹாய், ஹிருதேஷ், பிருந்தாவன் பர்மா, பகவதி பிரசாத், வாஜ்பேயி ஆதி. இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. इस युग के प्रवृत्तियाँ निम्नलिखित है. இந்த யுகத்தில் அதோட பிரவருத்தியாம் போக்கு ட்ரெண்டு கீழே என்னென்ன ட்ரெண்டில் கதை எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஸ்டைல்லன்னு. மௌகிக் ரச்சனாயே அதிக் மாத்திராமே லிக்கி கை ஹே. மௌகிக்னா மூல கதைகள் அதிக அளவில் எழுதப்பட்டுச்சு. பாரதிய வாத்தாவரண் और संस्कृति को ध्यान में रखकर कहानियाँ लिखी रचना गईम्बाங்க. பாரதிய வாத்தாவரணம் அட்மாஸ்பியர், அவங்களது அட்மாஸ்பியரும் கல்ச்சரையும் கவனத்தில் வச்சு அதை கெடுக்காமல் அழகழகான கதைகளை உருவாக்கியிருக்காங்க, ரச்சனா பண்ணியிருக்காங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. 3வது ஒன்று, दूसरों को भी कहानी लिखने की प्रेरणा दी गई. அடுத்தவங்களுக்கும் கதை எழுதுறதுக்குன்னு ஒரு ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன் கிடச்சிருக்கு இந்த டைமில் அப்படிங்கிறாங்க. 3rd, आधुनिक काल सन 1936 से अब तक இப்போ வரைக்கும் அப்படிங்கிறாங்க. சைலேந்திர குமார்னே கஹி சேஷ்ட கஹானியா லிக்கி. அவர் நிறைய பெஸ்ட்டான கதைகளை கொடுத்துருக்காங்க.
உன்கே கஹானியா மனோவிஞ்ஞானிக்கு ஹோத்தி ஹை. அவருடைய கதைகள் வந்து மானசிக் மனதளவில் ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரகுப்து வித்யாலங்கர் அவர் வந்துட்டு தாங்கேவாலா அப்படிங்கிற கதையும், கா தாக்கு 24 கண்டே ஆதி பிரசுத்த கஹானியா லிக்கி. இந்த ஃபேமஸான 3 கதைகளையும் அவர் கொடுத்துருக்காரு. அஞ்ஞாயினே அமர் பல்ரி அப்படிங்கிற கதையை எழுதியிருக்காங்க. கமலாகாந்த் வர்மா அவர்கள் பகண்டி அப்படிங்கிற கதையை எழுதியிருக்காங்க. நாமக் கஹானி லிக்கி. சுதர்ஷன் சாஸ்திரினே எதிஹாசிக் கஹானி லிக்கி. இலக்கிய கதைகளை எழுதியிருக்காங்க. அந்தபூர்ணநாத் ஆறு GB श्रीवास्तव ने வினோதபூர்ண கஹானியா லிக்கி. வினோதபூர்ணமான ஒரு வித்தியாசமான கதைகளை கொடுத்துருக்காங்க. ஷியா ராம் சரண் குப்துஜி அவர்கள் வந்து வினோத் சங்கர் வியாஸ், பாண்டிய பேஜன் சர்மா ஊருக்கு, உபேந்திரநாத் அஷ்க், யஷ்பால், ராதாகிருஷ்ணன், विष्णु प्रभाकर पंत आदि कहानीकारों ने अपनी रचनाओं से कहानियाँ साहित्य भंडार को सुसंपन्न किया. ரொம்ப அலங்கரிச்சாங்க சாகித்ய இலக்கிய உலகத்தை. இவங்களோட பங்கும் அதை வந்து இன்னைக்கு நிலச்சி நிற்கிதுன்னா அதோட இவங்களோட பங்கும் அதில் ஒன் ஆஃப் த ரீசன். அவங்களும் ஒரு காரணம், அவங்களும் அலங்கரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. लेखिकाएं, பெண் எழுத்தாளர்கள். हिंदी की लेखिकाओं में शिवरानी देवी, सुमित्रा कुमारी चौहान, महादेवी वर्मा, कमला देवी चौधरानी, उषा देवी, चित्रा आदि स्त्रियों ने विशेष यश पाया है. விசேஷமான மகிமை பிரசித். அவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸானவங்கன்னு எஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரசித்தன்னு சொல்லிக்கலாம். निष्कर्ष मुडिवुரை. आजकल कहानी संबंधी अनेक पत्र पत्रिकाएं निकलती है. கதை தொடர்பாக இப்பெல்லாம் நவடேஸ்லாம் கதை தொடர்பாக நிறைய பத்திரிகைகள் வெளிவருது. उन पत्र पत्रिकाओं में कई विशेषों पर अच्छी कहानियाँ प्रकाशित होती है. இந்த பத்திரிகையில் நிறைய விசேஷம் பர் நிறைய ஒரு விசேஷம்னா நிறைய ஸ்பெஷலைசேஷனை பற்றி அச்சி கஹானியா நல்ல கதைகள் வந்து பிரகாசித்துனா பப்ளிஷ் ஆகுது. நயே கஹானிக்கார் புதிய கதை எழுதுகிறவர்களும் இஸ் சேத்திரமே ஆத்தேகே இந்த கதை எழுதுகிற உலகத்துக்குள்ளே வர்றாங்க. உன்கே பிரவேஷ் சே அவங்க வர்றதுனால ஹிந்தி கஹானி சாகித்யமே एक नए प्रेरणा मिलने लगती है. ஒரு புதிய ட்ரெண்டு நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.